உடைந்து போகும்போது எழுவது எப்படி? நிறைய நேரங்கள்ல நம்ம ஏதோ ஒரு ரீசன்னால மனசு டயர்டா ஃபீல் பண்ணுவோம். நடந்து முடிஞ்ச விஷயத்த பற்றி யோசிச்சுக்கிட்டு எதிர்காலத்தை பற்றின பயம் வந்துடும். நடக்கவே வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த நடந்துருமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்படி நிறைய ரீசன்ஸ்னால ப்ரெசன்ட் லைஃபை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் அதுலேருந்து வெளியில வர இந்த சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். ரூம்குள்ளேயே அடைஞ்சிருக்காம வெளியில வந்து வெளியில காற்றை சுவாசிங்க. மனசு அமைதியா ஃபீல் பண்ணுவோம். புதுசா ஹேர் ஸ்டைல்ஸ் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அழகா காமிங்க. வேகமா நடக்க பழகுங்க. எப்ப நடந்தாலும் கொஞ்சம் வேகமாகவும் தலையை நிமிர்ந்தும் நடந்து பழகுங்க. யாரை பார்த்து பேசினாலும் கண்ணை பார்த்து பேசுங்க. நேருக்கு நேர் பார்த்து பேசுங்க. உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் அதிகமாகும். யாருக்கும் சளைச்சவங்க நீங்க இல்லை. நீட்டா ட்ரெஸ் பண்ணுங்க. வாட்ச் கட்டுங்க. அது உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் அதிகரிக்கும். மனசு இறுக்கமா இருக்கும்போது சாக்லேட், ஸ்வீட்ஸ்னு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சாப்பிடுங்க. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. உங்க ரூமை கிளீனா வச்சுக்கோங்க. உங்க ட்ரெஸ்ஸை நீட்டா கபோர்ட்ல அடுக்கி வச்சு பாருங்க. நீங்க இருக்கிற இடத்த ரொம்ப கிளீனா வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்க கூட நீங்களே பேசுங்க. நீங்க உறுதியானவங்க அப்படிங்கறத உங்களுக்கு நீங்களே சொல்லி பாருங்க. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நிச்சயமா மீண்டு வர முடியும் அப்படின்னு நம்புங்க. நம்பிக்கைக்கு ஈக்குவலான சக்தி வேற எதுவுமே இல்லை. நன்றி. அன்புடன், மாஸ்டர்ஸ் ப்ரொஃபஷனல் அகாடமி.